சென்னை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. தங்கமயிலின் அடுத்த 2 புதிய ஷோரூம் ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் வரும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஆரம்பம். இந்தியாவுக்கு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ். அவர் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போறாரோ அந்தந்த நாடுகள்ல இருக்கிற அரசுகளையும் மிரட்டுற மாதிரி தான் பேசுவாரு. அவர் இந்தியாவில் சில விஷயங்களை பேசியிருக்காரு, குறிப்பா சில நிபந்தனைகளை வச்சிருக்காரு. அதெல்லாம் நிபந்தனைகளா இல்ல மிரட்டல்களா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அரசுமுறை பயணமாக முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ். அவருடைய மனைவி உஷா வான்ஸ், அவங்களுடைய பெற்றோர் இந்தியாவை சேர்ந்தவங்க. அதனால முதல் முறையாக தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட வந்ததாக ஜேடி வான்ஸ் சொல்லியிருந்தாரு. பிரதமர் மோடி அவங்கள வரவேற்று இந்த 3 குழந்தைகளோட விளையாடிய காட்சிகள் எல்லாம் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம். இன்னைக்கு ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூர்ல ஒரு மீட்டிங்ல ஜேடி வான்ஸ் பங்கேற்றாரு. அங்க அவர் பேசும்போது இந்தியாவினுடைய வளமையான கலாச்சாரத்தை தன் பெருமையோட பாக்குறதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல்வேறு நாடுகளுக்கு நான் போயிருக்கேன், அங்கெல்லாம் மற்ற நாடுகள் மாதிரி ஆகணும்னு சொல்லி அந்த நாடுகள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியா தன்னுடைய தனித்துவத்தோட, தன்னுடைய வரலாற்றின் அடிப்படையில, தன்னுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில முன்னோக்கி எதிர்காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜேடி வான்ஸ் பேசியிருக்காரு. இந்தியாவை புகழ்ந்து பேசிவிட்டு அவர் தன்னுடைய முக்கியமான இடத்துக்கு வந்தாரு. தங்களுடைய அதிபர் ட்ரம்ப்பை பத்தி பேச ஆரம்பிச்சார். உலகத்துல குறிப்பா மேற்குலக நாடுகள்லாம் மற்ற நாடுகளை வளர விடாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ட்ரம்பினுடைய எண்ணம் முற்றிலும் வேறானது. அவரு தங்களுடைய நட்பு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வளரணும்னு நினைக்கிறாரு. அதுதான் உண்மையான வளர்ச்சின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நட்பு நாடுகள் அமெரிக்காவோட சேர்ந்து புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், புதிய விஷயங்களை கட்டமைக்கணும், குடும்பத்தை உருவாக்கணும், பூமியை வாழ்றதுக்கு ஒரு அமைதியான நல்ல இடமாக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய இலக்குன்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். அவர் காசாவில் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்தியாவை அமெரிக்கா இதுவரைக்கும் எப்படி அணுகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சொல்றாரு. இதுவரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவை ஒரு ப்ரீச்சிங் மைண்ட் செட்டோட தான் அணுகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி, அறிவுரை கொடுக்குற மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. இந்தியாவுடைய கருத்துக்கு பெரிய அளவுல மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. தாங்கள் சொல்றதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்தியாவை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா ட்ரம்பினுடைய ஆட்சி அப்படி கிடையாதுன்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அரசாங்கங்கள் இந்தியாவை ஒரு லோ காஸ்ட் லேபர் கொண்ட நாடாக பார்த்தாங்க. அதாவது குறைந்த விலைக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க, அதுக்கான ஒரு ஏரியாவாக தான் இந்தியாவை பார்த்தாங்க. அப்படி இந்தியா கிட்ட இருந்து குறைந்த அளவுல லேபர்ஸை வாங்கிட்டு இந்தியாவும் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு முந்தைய அரசுகள். இதுக்கு முந்தைய அரசுகள்லாம் அவர் பைடன் அரசாங்கத்தை மட்டும் சொல்றாரா இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ப் அரசாங்கத்தையும் சொல்றாரா அப்படிங்கிறது தெளிவுபடுத்தல. இப்போ இவர் ஜேடி வான்ஸ் பேசுறாரு அப்படிங்கறதுனால அவர் பைடன் அரசாங்கத்தை தான் சொல்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவோட மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளோடையும் அமெரிக்காவினுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இப்படிதான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடின்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். அங்க குறைந்த செலவுல வேலைகள் நடக்குது அப்படிங்கிறதுனால இந்த நாடுகளுக்கு அதிகமாக மூலதனத்தை அமெரிக்கா அனுப்புனாங்க. அவங்களுக்கு மூலதனத்தை அனுப்புனதோட மட்டும் அல்லாம அமெரிக்காவில் இருக்கிற வேலை வாய்ப்புகளும் அங்க அனுப்பணும். அமெரிக்காவினுடைய கெப்பாசிட்டி, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான, உற்பத்தி பண்றதுக்கான கெப்பாசிட்டியையும் நாங்க இந்த நாடுகளுக்கு அனுப்பிட்டோம். நாங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களை சொல்றாரு. அப்படி மற்ற நாடுகள்ல உற்பத்தி அதிகமாகி அவங்க கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்கிட்டு இருக்கிற நிலைமை ஏற்பட்டதுனால அமெரிக்காவில் இருக்கிற உற்பத்தி துறைகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் பாதிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்க மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக தான் அதுல இருந்து முழிச்சுக்கிட்டு திரும்பவும் அமெரிக்காவை ஒரு சிறந்த நாடாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. அதை மனசுல வச்சுதான் அதிபர் ட்ரம்ப் செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதுக்காக டரிஃப் வார் தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை பிரச்சனையை ஜேடி வான்ஸ் சொல்றாரு. கடந்த கால தவறுகள்ல இருந்து ட்ரம்பினுடைய அரசாங்கம் பாடம் கத்துக்கிட்டதுனாலதான் இனிமேல் ஒரு ஃபேரான ட்ரேட் டீலை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. அதாவது அந்த நாடும் வளரணும், நம்மளும் வளரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது சரியான ஒரு ட்ரேட் டீலா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ட்ரம்ப் செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாரு. மீண்டும் அந்த உற்பத்தி தொழிற்சாலைகளை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வரதுக்கும், அமெரிக்க இழந்த வேலை வாய்ப்புகளை மீட்டு எடுக்கிறதுக்கும் ட்ரம்ப் எந்த எல்லைக்கும் போவாரு அப்படின்னு சொல்றாரு ஜேடி வான்ஸ். அமெரிக்காவில் மட்டும்தான் அந்த உற்பத்திகள் நடக்கணுமா? இல்ல, எங்களுடைய நட்பு நாடுகளும் உற்பத்தியில வளர்ச்சி அடையணும். அதை விட்டுட்டு மற்ற நாடுகள்கிட்ட இருந்து பொருளை வாங்கி அதை எங்களுக்கு ஏற்றுமதி பண்ற ஒரு சாதாரண நாடா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஜேடி வான்ஸ் சொல்றாரு. இந்த இடத்துல அவரு சைனாவை மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா சைனாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிப்பு செஞ்சாங்க. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி பைடன் அரசாங்கத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப் அரசாங்கத்திலையும். அப்போ இருந்து சைனா பின்பற்றிட்டு இருக்கிற ஒரு நடைமுறை என்னன்னா, சைனாவில் இருக்கிற பொருட்களை
வியட்நாம், மலேசியா, கம்போடியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்றது. அப்படி சைனாவுக்கு உதவுற ஒரு நாடாக எங்களுடைய நட்பு நாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத மறைமுகமா இந்த இடத்துல ஜேடி வேன்ஸ் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நாட்டோட நாங்க வர்த்தகம் பண்றோம்னா அந்த வர்த்தகம் பேலன்ஸ்டாக இருக்கணும். நாங்க எவ்வளவு பண்றோமோ அவங்களும் அவ்வளவு பண்ணணும். ஸ்டேபிளா இருக்கணும், ரொம்ப நியாயமா இருக்கணும். அப்படிப்பட்ட வர்த்தகத்தை தான் நாங்க விரும்புறோம். அது மட்டும் இல்ல, இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது பொருள் சார்ந்த விஷயமாக மட்டும் இல்லாம பொருளாதாரம் சார்ந்ததாகவும் அந்த இரண்டு நாடுகளினுடைய பாதுகாப்பு சார்ந்ததாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க வர்த்தக ஒப்பந்தம் போட்டா மட்டும் பத்தாது, பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தங்களுக்கும் இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது அடிப்படையாக அமையணும்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பை பல நாடுகள் விமர்சிக்கிறாங்க. ஆனா ட்ரம்ப் இந்த வர்த்தகத்தை சமன்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. உலக வர்த்தகத்தை நியாயமானதாக மாற்றி அமைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். அப்படிப்பட்ட அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தோட இந்தியா ஒத்து போனாங்கன்னா இந்தியாவினுடைய மக்கள் செல்வ செழிப்பாக வாழ்றதுக்கான ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி அமெரிக்கா போயிருந்தப்போ இரண்டு நாடுகளும் சேர்ந்து $500 பில்லியன் அளவுக்கு பைலேட்டரல் வர்த்தகம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதாகவும், இப்போ ஜேடி வேன்ஸ் இந்தியா வந்திருக்காரு இல்லையா, நேத்து பிரதமர் மோடிக்கும் ஜேடி வேன்ஸுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதன் முடிவுல அந்த பைலேட்டரல், அதாவது இருதரப்பு பரஸ்பர வர்த்தகத்துக்கான முக்கியமான ஒப்பந்தமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் முடிவாகி இருக்கிறதாக ஜேடி வேன்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக அந்த பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிற கடைசி ஃபைனல் டீல் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும். அது இறுதி செய்யப்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கா போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வரி விதிப்புல இருந்து கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவும் அமெரிக்காவும் 3 முக்கியமான விஷயங்கள்ல அதிகமாக கொலாபரேட் பண்ணணும்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். 1, பாதுகாப்பு. 2வது, சிறந்த பொருட்களை வடிவமைக்கிறது. 3வது, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த கண்டுபிடிப்புகளை சேர்ந்து செய்யறது. இந்த 3 விஷயங்கள்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றாரு. முதல் விஷயம் அவர் சொன்னது அந்த செக்யூரிட்டி, பாதுகாப்பு. அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களை கொள்முதல் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நிபந்தனையாக மறைமுகமாக கொண்டு வர்றாரு. அதை எப்படி அவர் சொல்றாருன்னா, இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு. இதை சைனாவை மைண்ட்ல வச்சுட்டு சொல்றாங்க. அந்த கடல் பகுதியில அமைதி நிலவனாதான் ஆசியாவில் அமைதி நிலவும், ஆசியாவில் அமைதி நிலவனாதான் உலகமே அமைதியா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வை. இதன் மூலம் இந்தியாவுக்கு சைனா மூலமாக இருக்கிற த்ரெட்டை அட்ரஸ் பண்றதுக்கு அமெரிக்கா உதவும். அப்படி உதவணும்னா நீங்க எங்க கிட்ட இருந்து அதிகமாக ஆயுதம் வாங்குங்க, அது உங்களுடைய நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். அமெரிக்காவினுடைய ஜாவலின்ஸ், இந்த ஜாவலின்ஸ் தான் உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாவலின்ஸ், அப்புறம் ஸ்ட்ரைக்கிங் காம்பேக்ட் வெஹிக்கிள்ஸ், அது மட்டும் இல்லாம F-35 சொல்லப்படுற போர் விமானம், அதுபோக கடல் பாதுகாப்புக்கான முக்கியமான தொழில்நுட்பங்கள், இது எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்க எங்ககிட்ட அதிகமாக வாங்குங்க. நாங்க எந்த அளவுக்கு இந்தியாவை வச்சிருக்கோம்னா, அமெரிக்காவோட இப்போதைக்கு அதிகமாக இந்த ராணுவ ஆயுதங்களை வாங்குற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா UAE. அதோட சேர்ந்து அந்த இடத்த இப்போ இந்தியாவும் பகிர்ந்துக்க போகுது. மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய இடத்துக்கு நாங்க இந்தியாவை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். அடுத்தது இந்த தொழில்நுட்பம் விஷயத்துக்கு வந்தோம்னா, AI அப்படிங்கிறது அடுத்த வர முக்கியமான தொழில்நுட்பம். அமெரிக்கா கிட்ட அதுக்கான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட ஹார்ட்வேர்ஸ் இந்தியாவுக்கும் தேவைப்படுது. AI தொடர்பான விஷயங்களை எல்லாம் இந்தியா பில்ட் பண்ணணும். அதோடு சேர்ந்து தங்களுடைய உற்பத்தி துறையையும் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு அதிக அளவுல எனர்ஜி, அதாவது எரிசக்தி தேவைப்படும். அந்த எரிசக்தி அமெரிக்கா கிட்ட மிக அதிக அளவுல இருக்கு. அதையும் இந்தியா அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு ஜேடி வேன்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் போது ட்ரில் பேபி ட்ரில் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அதிக அளவுல அமெரிக்காவுடைய கடல் பகுதிகளிலும் சரி, நிலப்பகுதிகளிலும் சரி, எரிசக்தி, கேஸ் போன்றவற்றை எல்லாம் எடுத்து உலக நாடுகளுக்கு விற்க போறோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அப்படி அமெரிக்கா கிட்ட அதிக அளவிலான எரிசக்தி இருக்கிறதுனால அதை குறைந்த விலைக்கு இந்தியாவால வாங்க முடியும். இதனால இந்தியாவுக்கு தான் பெரிய பயன் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலையும் ஏகப்பட்ட கனிம வளங்களும் எரிசக்தி வளங்களும் இருக்கு. அதை எடுக்கிறதுக்காகவும் நாங்க உதவுவோம். உதாரணத்துக்கு இந்த ஆஃப்ஷோர், அதாவது கடல்ல இருந்து எரிசக்தி எடுக்கிறதுக்கான திட்டங்களுக்கும் சரி, கிரிட்டிக்கலான கனிம வளங்களை எடுக்கிறது, அதாவது ரொம்ப ரேரா கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கனிம வளங்களை எடுக்கிறதுக்கும் அமெரிக்கா உதவும்னு சொல்லியிருக்காரு ஜேடி வேன்ஸ். ஏற்கனவே இந்தியாவில் இந்த திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னு சொல்றது
தொழில்நுட்ப உதவியா இல்ல அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் அந்த கனிம வளங்களை அந்த எரிசக்திகள் எல்லாம் எடுக்க போறாங்களா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமாக இங்க கவனிக்க வேண்டியது. எரிசக்தியை பத்தி பேசும்போது பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச ஒரு முக்கியமான அறிவிப்பை வரவேற்று பேசியிருக்காரு ஜேடி வென்ஸ். அதாவது சிவில் நியூக்ளியர் லயபிலிட்டி லாஸ் அதை திருத்த போறதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. அதை வரவேற்று பேசியிருக்காரு ஜேடி வென்ஸ். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு அந்த நியூக்ளியர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு உலைகள், அதை சப்ளை பண்ற நிறுவனங்கள் இங்க விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பொறுப்பேற்று அதுக்கான நஷ்டஈடுகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த நஷ்டஈடை அந்த பொறுப்பை அந்த சப்ளை பண்ற நிறுவனங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன அந்த சட்ட திருத்தம். இதன் மூலமாக அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற அணு உலைகளுக்கு அந்த ரியாக்டர்ஸை சப்ளை பண்றது இனி தொடங்கும். அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த மார்க்கெட்டை திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கு தான் ஜேடி வென்ஸ் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய விபரீதம் இருக்கு அப்படின்னு அணு உலைகளை எதிர்க்கிறவங்க சொல்றாங்க. காரணம், அணு விபத்து ஏற்படாது அப்படிங்கிற கான்பிடன்ட் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா அவங்க எப்போவோ இந்த சட்டத்தை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்போவோ அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ரியாக்டர்ஸ் வந்திருக்கும். அவங்களுக்கே அவங்க கொடுக்குற ரியாக்டர்ஸ் மேல 100% நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பொறுப்பும் அந்த நிறுவனங்களுக்கு கிடையாதுன்னு ஒரு சலுகையை இந்திய அரசாங்கம் கொடுக்கறது மிக அபாயமானது. இந்திய மக்களை தான் இது ஆபத்துல நிறுத்துதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே நான் சொன்ன அந்த ஏஐ தொழில்நுட்பம் அதை செயல்படுத்துறதுக்கும் அதிக அளவுல மின்சாரம் தேவை. அந்த அதிக அளவிலான மின்சாரமும் எங்களுடைய இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு ஜேடி வென்ஸ். இதையெல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டு அவர் கடைசியா சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு இந்தியாவுடைய மார்க்கெட்டை இன்னும் அதிக அளவுல ஆக்சஸ் பண்றதுக்கான அனுமதியை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கான அந்த வரி விதிப்பை குறைக்கிறது. அதோட நிறைய வரி விதிப்பு இல்லாத தடைகளை அமெரிக்கா மேல இந்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை, ஏதாவது ஒரு கெமிக்கலை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யணும்னா அதுக்கான சர்டிபிகேஷன் நிறைய ப்ராசஸ் வச்சிருக்காங்க இந்தியா. அதையெல்லாம் குறைச்சிங்கன்னா எங்களுடைய பிசினஸ் இன்னும் அதிக அளவில் இந்தியாவில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மறைமுகமாக சொல்றாரு ஜேடி வென்ஸ். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு நாடு இன்னொரு நாடு மேல அதிகமாக முதலீடு செய்யறது இந்த இரண்டு நாடுகளுக்குமே பயனளிக்கிறதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக அமையும். இதை இந்தியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இரண்டு நாடுகளும் ஒரு பெரிய உயரத்துக்கு போவாங்க. 21ஆம் நூற்றாண்டுல இந்த இரண்டு நாடுகளும் அசைக்க முடியாத சக்திகளாக இருப்பாங்க. ஆனால் இந்தியா இதை பயன்படுத்த தவறிவிட்டால் இருளில் போய் மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு ஜேடி வென்ஸ். பிரதமர் மோடி ஒரு டஃப்பான நெகோசியேட்டர்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அதே தான் ஜேடி வென்ஸும் இன்னைக்கு திரும்பி சொல்லியிருக்காரு. அதையும் சொல்றாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா அதிகமாக இறக்குமதி செய்யணும்னு சொல்றாரு. இந்தியாவுடைய சந்தையை அமெரிக்காவுக்கு அதிகமாக திறந்து விடணும்னு சொல்றாரு. அதையும் சொல்றாரு, இதையும் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நான் இப்ப ஜேடி வென்ஸ் பேசினதை எல்லாத்தையுமே சொன்னேன். இவ்வளவு விஷயங்களை இந்தியா எங்களுக்காக பண்ணணும்னு லிஸ்ட் பண்ணிட்டு இந்தியாவுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பெரிய அளவில் லிஸ்ட் பண்ணல ஜேடி வென்ஸ். இந்தியாவுக்காக நாங்க பண்ணுவோம்னு அவர் சொன்ன ஒரே விஷயம் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புமே இந்தியா அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் வாங்கிக்கிறதுக்காக மட்டும்தான் சொன்னாரு அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சுல இருந்து வெளிப்பட்ட விஷயம். இதையெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா உண்மையாகவே இந்தியாவை நட்பு நாடாக தான் கருதுதா, இல்ல இந்த நிபந்தனைகளை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அமெரிக்காவோட நட்பு நாடாக இந்தியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிரட்டலை கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். தொடர்ந்து ட்ரம்ப் தொடங்கி இருக்கிற டரிஃப் வார், இந்தியா அமெரிக்க உறவுகள், இதை பத்தியெல்லாம் நம்ம டிகோ நிகழ்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அழகுக்கு அழகு சேர்க்க புதியதோர் ஆரம்பம். மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இனி உங்களுக்கு மிக அருகாமையில். ஐயப்பந்தாங்கல் மற்றும் விருகம்பாக்கத்தில் கோலாகல துவக்கம் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல்.